ஹாய். ஆலங்குடி அப்புறம் ஆலங்குடியை சுற்று வட்டாரத்தில் நடக்கக்கூடிய எல்லா செய்திகளுமே நீங்க டக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் 55 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வீட்டை சுத்தி ஏதோ ஒரு திருவிழா நடக்குது, இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதை நீங்க செய்தியா மாத்தணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஆலங்குடியை சுத்தி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே தானு தெரிஞ்சுக்கோங்க. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் ஒன்றிய நிதியமைச்சரும் தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினருமான ப. சிதம்பரம் கலந்து கொண்டார். அப்போது பேசிய ப. சிதம்பரம், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்று தெரிவித்தார். அதுவும் ஆலங்குடியை பொறுத்தவரை நமது கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அதற்கு நமது பாகநிலை முகவர்கள் அனைவரும் துடிப்பாக செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் திமுகவும் வலிமையாக இருக்கிறது, காங்கிரசும் வலிமையாக இருக்கிறது, ஆகையால் நாம் கவலைப்பட தேவையில்லை என்று கூறினார். நீங்கள் இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம், இங்கு நாம் தான் வெற்றி பெறுவோம் என்று காங்கிரஸ் தலைவரிடம் தாம் கூறிவிட்டதாக ப. சிதம்பரம் தெரிவித்தார். மேலும் பாக முகவர்களாகிய நீங்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் தவறுதலாக நீக்கப்பட்டவர்களை சரிபார்த்து அவர்களுக்கு வாக்கு செலுத்துவதற்கான வழிமுறைகளை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்த நிகழ்வில் காங்கிரஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட தலைவருமான ராமசுப்பராம், ஆலங்குடி தொகுதி பொறுப்பாளர் எஸ். மணிகண்டன், நகர தலைவர் எஸ். அரங்குலவன், வட்டார தலைவர்கள் பன்னீர்செல்வம், தனராஜன், ஐயப்பன், மகிழா காங்கிரஸ் தலைவி சிவந்தி நடராஜன், ஓபிசி மாவட்ட தலைவர் ஆனந்தன், கலைப்பிரிவு மாவட்ட தலைவர் மயில் வாகனன், ஓபிசி நகர தலைவர் ரமேஷ், காங்கிரஸ் கட்சியின் பாகநிலை முகவர்கள், பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.